ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான ஜனவரி மாதத்தினுடைய 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் நமக்காகவே படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். The book of Proverbs chapter 12 verse 25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். Heaviness in the heart of man maketh it stoop, but a good word maketh it glad. பாருங்கள், மனிதனுக்கு இருக்கும் இதயத்தில் இருக்கும் கவலை, அதன் விளைவு ஒடுக்கம். மனுஷர்கள் அப்படியே ஒடுங்கி போயிருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. தெரியுமா? என்னாச்சு? ஒடுங்கி ஓன்னு இருக்கிறீங்களே, சாப்பிடலையா, சுகம் இல்லையா? இல்லைங்க, ஒரு கவலை. அதுவும் கவலை என்பது இதயத்தில் வந்து விட்டால் அது மிகவும் கொஞ்சம் கஷ்டம். அது நம்மை ஒடுக்குகிறது, நம்முடைய சரீரத்தை ஒடுக்குகிறது, நம்முடைய ஆவியை ஒடுக்குகிறது, நம்முடைய அன்றாட வாழ்வை ஒடுக்குகிறது. நம்மை அறியாமல் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம், நம்மை அறியாமல் நாம் பலவீனம் அடைந்து விடுகிறோம். வெளியில் சொல்லாத கவலைகள், பகிர்ந்து கொள்ள முடியாத கவலைகள், மற்றவரிடம் சொன்னாலும் அதை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற கவலைகள். பாருங்கள் அன்பானவர்களே, மனுஷனுடைய கவலை, அதுவும் இதயத்தில் இருக்கிற கவலை. யாரிடமும் சில கவலைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ள முடியாது. சிலர் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று பகிர்ந்து கொள்வார்கள். பாருங்கள், அவர்களை எல்லாம் பல நேரங்களிலே நாம் என்ன சொல்லுகிறோம்? முட்டாள்கள், எல்லாரிடத்திலும் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறார்கள் என்று. ஆனால் இப்படி பலரும் தங்கள் பாரத்தை யாரிடமாவது சொல்லிவிடுகிறபடியினால் அவர்கள் கவலைகள் குறைந்து போய் விடுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. மனுஷனுடைய கவலை, அதுவும் இதயத்தில் வைத்திருக்கிற கவலையை இதயத்திற்கே கொண்டு போகக்கூடாதுங்க. கவலைக்குரிய காரியங்களை காதால் கேட்கும் பொழுது காதோடு காதாக அனுப்பிவிட வேண்டும். இந்த பக்கம் காதில் வாங்கி அந்த பக்கம் காதில் விட்டுவிட வேண்டும். அதை இதயத்திற்கு கொண்டு போனால் அது பாரம், அதை ஒடுக்கும். நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நல்வார்த்தை. கவலைப்படுகிறவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய அடுத்த காரியம் நல்வார்த்தை. பல நேரங்களிலே பல கவலைப்படுகிறவர்களை கண்டோம் என்றால், கவலையை இன்னும் கவலையாக்குகிற விதத்திலே, அப்படிதான் அந்த ஊரில் அங்கு இவ்வாறு நடந்தது, அவ்வாறு நடந்தது, அதையே கேட்குறீங்க, நீங்க சொன்ன அதே கதை தான் அவங்களுக்கு அப்படியே ஆயிடுச்சு. உங்களுக்கு அப்படியா? என்ன சொல்றதுன்னு தெரியலே. கவனியுங்க, அப்படிப்பட்ட மனிதர்களாய் தயவு செய்து இருக்காதீர்கள். ஏற்கனவே இதயத்தில் கவலையோடு சுற்றி திரியும் ஜனங்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் கவலைக்கு மேல் கவலையை அள்ளி கொட்டாதிருங்கள். ஒன்றும் பேச தெரியாவிட்டால் அமைதியாக இடத்தை காலி செய்யுங்கள். பைபிள் சொல்லுகிறது, நல்வார்த்தையோ, நல்ல வார்த்தை சொல்லுங்கள். கவலைப்படாதீங்க, இயேசுப்பா இருக்கிறார், கைவிட மாட்டார் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுடைய கவலைகளை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், கவலைப்படாதிருங்கள். நல்வார்த்தை சொல்லுகிறேன். தேவ மனிதனாக, ஊழியக்காரனாக சொல்லுகிறேன். நல்வார்த்தை. உங்கள் வாழ்க்கையை பார்த்து பேசுகிறேன். உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியாகும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் தோல்வி ஜெயமாக மாறும். இதயத்தில் உள்ள கவலைகளை தூக்கி எறியுங்கள், இயேசுவின் பாதத்தில் வைத்து விடுங்கள், மறந்து விடுங்கள். அவர் எல்லாம் தூக்கி கொள்வார். உங்கள் வாழ்வு இனிக்கும், செழிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. இந்த நாள் ஒரு இனிய நாள்.
என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.